வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 ரொம்ப மோசமாக இல்லாமல் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லா அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆரம்பிப்போம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் எந்த படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. யூஸ்வலாக படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ரிவ்யூலாம் போடுவாங்க. நமக்கு ஒரு பயம், அந்த பயத்தினால படத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ போடுறோம். அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம ஒரு பயம்தான், நம்ம பயத்தை நம்ம சொல்கிறோம். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைல்ல. இந்த பராசக்திங்கிற படம் வருது, ஜனநாயகன்கிற படம் வருது. இதுக்கு நடுவில் நம்ம தமிழ் தேசியம் நசுங்கி போய் உட்காந்துருக்கு. அது ஏன் நசுங்குச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்த்தோம்னா நசுங்குதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உண்மையிலேயே நசுக்கப்படுறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த பராசக்தி படத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க தமிழ் தேசியத்தில். நீங்கள் நடித்தவங்க எத்தனை பேரும் திருட்டு திராவிட கும்பல். திருப்பி சொல்கிறேன், இந்த தெலுங்கர்கள்னு சொல்லி தெலுங்கர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆந்திராக்காரங்கள்லாம். சரியா? தெலுங்கர்கள்ங்கிறவங்க நல்லவங்க. இங்கே நமக்கு பிரச்சனை வந்து திருட்டு திராவிடம்ங்கிற கும்பல் தான். அவங்க பேசுகிறது ஆந்திரா மொழியில் பேசுகிறாங்க. பட் அவங்கள வந்து தெலுங்கர்கள்னு சேர்த்து தெலுங்கர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. இது திருட்டு திராவிடம். சரியா? இது நடித்தவங்க, எடுத்தவங்க, ரிலீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே திருட்டு திராவிடம் கும்பல் தான். ஸோ அதனால் அப்படி தான் சொன்னாங்க. எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். அங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறத கொஞ்சம் குத்துமதிப்பாக பார்ப்போம். வேறு யாரும் பேசியிருக்காங்களான்னு தெரில, நம்ம சைடுக்கு பேசுவோங்கிறது தான். ஏன் இந்த திருட்டு திராவிடத்துக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் விஷயம். தீவுத்திடலில் ஒரு வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு சொல்லி ஒரு இதை போட்டிருக்காங்க. பராசக்தி இன்றைக்கி வரைக்கும் பேசுவாங்க. பராசக்தி வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் கலைஞரோடைய வசனம்பாங்க. சிவாஜி குரூப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவாஜியெல்லாம் அந்த காலத்துலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பராசக்திக்கு வசனம் எழுதுனது போனால் போகுதுன்னு உனக்கு வசனம் எழுத கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கலைஞரை வந்து மட்டம் தட்டி ஒரு குரூப் பேசும். ஒரு குரூப் வந்து அவர் எழுதுனா அந்த படமே ஓடி இருக்காதுன்னு பேசும். அந்த காலத்தில் எல்லா படமும் ஓடிச்சு. ஏன்னா வருஷத்துக்கே ஒரு படம் 2 படம் தான் வந்துச்சு. எல்லா படமும் நல்லா தான் ஓடிச்சு. அதில் இந்த பராசக்தியில் வசனம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ டிவியெல்லாம் இல்லை திருப்பி போட்டு பார்க்குறதுக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் மறந்துடுவோம், நம்ம அந்த கதையெல்லாம் மறந்துடுவோம். இந்த தீவுத்திடலில் வந்து நடத்தின அந்த எக்ஸிபிஷன் தான் இப்போ பிரச்சனைக்கு காரணமே. நமக்கு மண்டையில் ஓடுறதுக்கு இது இந்த படம் வந்து சரியான படமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு காரணமே இந்த தீவுத்திடலில் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு சொல்லி கலைஞரோட இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஒன்று நிற்கிது. இங்கே இந்த ட்ரெயின் தான் இப்போ பிரச்சனை. பிரச்சனையை பற்றி எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேச முடியும். சரிங்களா? இந்த ட்ரெயின் தான் இப்போ எனக்கு பிரச்சனையே. இங்கே ட்ரெயின்லாம் நிற்க வச்சுருந்தாங்கன்னு பேசுனாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து குத்துமைப்பாக இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா தமிழ், அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு கணக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க. இதில் என்ன படத்தில் என்ன இருக்க போகுதுன்னெலாம் தெரியாது. மொத்தம் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்டு, இவங்க அத்தனை பேரும் திருட்டு திராவிட கும்பல். அதனால் நமக்கு அகைன்ஸ்டாக தான் எடுத்திருப்பாங்க. இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இங்கே தான் இந்த பிரச்சனையே வருது. இந்த ட்ரெயின் ஏன் இந்த ட்ரெயின் பாருங்கள், இங்கே ட்ரெயின் வருதுங்கிறது தான் இந்த பிரச்சனையே. இப்போ பிரச்சனைக்கு காரணமே ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த ட்ரெயினில் படுத்து தான் வந்து கலைஞர் வந்து பெரிய ஆளானார். இந்த ட்ரெயினில் படுத்தது வந்து 1956ன்னு நினைக்கிறேன். தெளிவுபடுத்திக்கங்க, தெளிவாக பேசிக்கிங்க, புரிஞ்சுக்குங்க. ட்ரெயினில் படுத்த நிகழ்வு, அந்த பக்கம் வராத ட்ரெயினுக்கு படுத்தது முதல் விஷயம். ரெண்டாவது, டால்மியா ஃபேக்ட்ரி கட்டினாங்க. அந்த டால்மியாபுரத்தில் அந்த ஃபேக்ட்ரி வந்து இருந்ததுனால டால்மியாபுரம்னு பேரை மாற்றினாங்க. அதாவது ஊர் பேர் இல்லை, ஊர் பேரை மாற்றலை. அந்த ஸ்டேஷனுக்கு பேர் டால்மியாபுரம்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்டேஷன் நிற்கணும் இல்லையா, டால்மியாவுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு வர்றவங்களுக்கு அந்த புரியணுங்கிறக்காக டால்மியாபுரம்னு பேரை வச்சுருந்தாங்க.
அதுக்கு பக்கத்து ஊர் கள்ளக்குடி என்ன, இந்த கள்ளக்குடிங்கிற பேரில் மாற்றணும், திருப்பி பழையபடி மாற்றணும்னு சொல்லி இவர் போராட்டம் நடத்தினார். டால்மியாபுரம்ங்கிறது வேறு, கள்ளக்குடிங்கிறது வேறு. இவங்க போட்டு குழப்பிக்குவாங்க எல்லாத்தையும். யூஸ்வலாகவே நம்ம ஊர்லலாம் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா ஊர் சைடில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியில் போய் நம்ம அரசியல்வாதிகள் பணம் கேட்பாங்க. பணம் கொடுக்கல அப்படின்னா உடனே வந்து ஃபேக்ட்ரிக்கு எதிரில் பஸ் மறியல் போராட்டம் அது மாதிரி நடத்துவாங்க. இந்த டிஎம்கே ஆரம்பித்த புதுசில் காசு இல்லை, ஒருவேளை டால்மியா கிட்ட கேட்டுருந்துருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். அதுக்காக அவர் படுத்தாரா இதெல்லாம் நமக்கு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. சரியா, இவர் டால்மியாபுரம்ங்கிற பேரை மாற்றுங்கன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக அது டால்மியாபுரமாக தான் இருந்துச்சு. இவர் பேரெல்லாம் மாற்றலை. இவர் பேர்லேயும் மாற்றின மாதிரியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன இப்போது ரயில்வே ஸ்டேஷன் டால்மியாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வேளை கள்ளக்குடின்னு மாறிடுச்சாலாம் தெரியாது எனக்கு. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த போராட்டத்தையே அவங்க கொண்டு போய் இதுவும் நாங்கள் தான் பண்ணோன்னு சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்தான். 1965 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் தான் ஆரம்பிச்சிச்சு. அதாவது முழுக்க இளைஞர்கள் போராடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலலாம் வந்து செத்து போனவங்களுடைய இதுக்கு சிலையெல்லாம் இருக்குது. சுடுபட்டு செத்து போனவங்க, அதாவது துப்பாக்கி சூடு நடத்தி செத்தவங்களுடைய சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா, இதில் டிஎம்கேலாம் வந்து கடைசியில் சேர்த்துக்குச்சு. அதாவது மக்கள் போராடுறாங்க, ஆஹா இது சூப்பராக இருக்கே இந்த போராட்டம், நம்மளும் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கேலாம் கடைசியில் தான் உள்ளே சேர்ந்துச்சு. இந்த மாணவர்கள் எழுச்சி தான் இது. சரியா, இவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க இந்த ட்ரெயின், இந்த பராசக்தி இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த கலைஞர் தான் இந்த ட்ரெயினில் படுத்து ட்ரெயினை நிப்பாட்டி இது வராமல் பண்ணிட்டாரு, தமிழ் வராமல் வச்சு தட் இஸ் ஹிந்தி வராமல் பண்ணிட்டாருன்னு ஏதாவது புருடா விட்டுருவாங்களோ. நமக்கு தான் தெரியுமே இவங்க நம்ம ஊரில் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கன்னு. எது எடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டி விற்றுருவாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பயம்தான் நமக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கட்டாயமாக இது வந்து தமிழர்களுக்கான படமாக இருக்காது. ஏன்னா நடித்தவங்களும் தெலுங்குங்க, எடுத்தவங்களும் தெலுங்குங்க, ரிலீஸ் பண்ணுறவங்களும் தெலுங்கர்கள். நானே தெலுங்கர்கள்னு சொல்லிட்டேனா, சாரி. திருட்டு திராவிடர்கள் சரியா. இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த பில்டிங்கு நேஷ்னல் சர்ஜிக்கல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரியா, இன்றைக்கும் இருக்குது அந்த சர்ஜிக்கல்ஸ். ஓகே, அதை விடுங்க. நமக்கு பிரச்சனை வந்து பயம்தான். ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்களோ, நம்ம பண்ண எல்லாத்தையும் வந்து இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதி ஒட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஏன் பயம் அப்படின்னா, எலெக்ஷன் வருது. ஏன் வச்சுக்க, இன்னும் 2 மாதத்தில் 3 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடுது. 2 மாதத்தில் தான், ஆக்சுவலாக 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது. இவங்க இதுக்கு எலெக்ஷனுக்கு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் மாதிரி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. படத்தை பாருங்கள், தெளிவாக வந்து விஜய்க்கு படத்துக்கு எதிராக இதை போஸ்ட்டு பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சுங்க. எல்லா தேட்டரும் உரிமை எல்லாமே வந்து ரிலீஸு எல்லாமே வந்து ரெட் ஜெயின்ஸும் டிஎம்கே தான் கண்ட்ரோல் பண்ணுது தேட்டர்லாம். இது வந்து ஏதோ அப்படியே சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது டிஎம்கேயும் டிவிகேயும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு வர்றாங்க. இங்கே தான் இடிக்குது நமக்கு. இந்த பிரச்சனை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்களோ, நம்ம தலையில் நாங்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒட்டிடுவாங்களோ. ஏற்கனவே பெரியார் தான் வந்து படிக்க வச்சாருன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயம்தான். இப்போ ஜனநாயகன் படத்தை பற்றி பார்ப்போம். இது பார்த்தாலே ஒரு மாதிரி இல்லையா, இந்த போஸ்டரை பார்த்தாலே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. கோபம் வரும் உங்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு. அது ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி ஹீரோ வழிபாடு உடைய உச்சிக்கு போகிற மாதிரி இல்லை இது. அப்படியே எல்லாரும் அப்படியே தொட்டு வர வந்து புனிதராக்குறாங்க. புனிதரை தொட்டு. நான் கொஞ்ச நாள் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். அந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் ஒரு ஃபாதர் வருவார். போய் எல்லோரும் வந்து கையை முத்தம் கொடுப்பாங்க. நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே விவரம். இன்றைக்கும் விவரம் தெரியல. அப்போ அன்றைக்கெல்லாம் எப்படி விவரம் தெரிஞ்சு? நான் ஸ்கூலில், நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல், 40 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டு. ஆமாம், 40 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டின் ஸ்கூல் கரெக்டு. போய் நானும் முத்தம் கொடுப்பேன். கூட்டமாக இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் முத்தம் கொடுக்குறாங்களேன்னு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முத்தம் கொடுத்தேன். அப்போ தான் ஒரு பையன், கிறிஸ்டின் பையன் தானா, ஏன்டா மோதிரம் அந்த கையில் தானே இருக்குது, அந்த கையில் தானே கிஸ் கொடுக்கணும். ஏன்டா நான் வந்து எனக்கு என்னடா மோதிரம் அப்படின்னு.
அது ஏசு இருக்கார் அந்த கையில், அதனால கிஸ் கொடுக்குறான் அப்படின்னாங்க. அடாப்பாங்களா, இதை சொல்லணும்லாம் இல்லையா? ஏதோ கிஸ் கொடுக்குறீங்க கையில், நானும் போய் கிஸ் கொடுப்போமேன்னு அந்த ஃபாதருக்கு கிஸ் கொடுத்தேன்டா. ஏய், அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அவர் இயேசு கிறிஸ்துவோடைய மோதிரம் போட்டிருக்காருடா, அதுக்கு தாண்டா அங்கே கிஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அடாப்பாங்களா, இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறது இல்லையாடா. அது மாதிரி எதுக்கு அதாவது அவரை வந்து புனிதராக்குற மாதிரி இப்போ இவரை வந்து இங்கே புனிதராக்குறாங்க. அவராது ஃபாதரு, சரி வயசானவர் கிஸ் கொடுத்தோம் நைட்டு. இவரும் ஃபாதர் தான், இவருக்கும் குழந்தையெல்லாம் இருக்குல்ல. இந்த மலேசியாவில் நிறையா தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, நல்ல கூட்டம் வந்திருக்கு. இதெல்லாம் தான் ஒரு பயமாக இருக்குது. இவங்க வாழ்ட்டும் ஜெயிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம தான்ட்டு மாரடிக்கணும், அதுதானே பிரச்சனையே. ஜெயிக்கக்கூடாதுலாம் சொல்லலை, ஜெயித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே இப்போ ஏற்கனவே இந்த டிஎம்கே வச்சுக்கிட்டு 2 பேர் புரியாதவங்களை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு தான் தெரியும். இப்போ இவங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பாடுபடுறோமோ. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இவர் வந்து இந்த படம் ஓட்டுறதுக்காகவும் தன்னையை வந்து படத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு ரோடு சைடில் கூட ஒரு போராட்டங்கள் கூட நடத்தப்படலை. இவர் என்ன சொல்கிறாரு, இதுதான் என்னோடய கடைசி படம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமக்கெல்லாம் ஞாபக சக்தி கம்மிங்கிறதுனால நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அடிக்கடி. இதே மாதிரி நான் இதான் கடைசி படம், இதான் கடைசி படம்னு ரஜினிக்கெல்லாம் எத்தனை கடைசி படம் வந்துருச்சுன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ இதுதான் கடைசி படம்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஏமாத்தாதீங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. இந்த ஹீரோ ஒர்ஷிப் வச்சு படம் எடுக்கிறாங்க. இவன் உண்மையாகவே இது கடைசி படமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி படம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல படமாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு போயிடுறாரு. இதுக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி அங்கேருந்து போகிறாரு. இதுக்கெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு போகிறாரு. ஆனால் கரூருக்கு மட்டும் கரெக்ட் டயத்துக்கு போகாமல் எல்லாரையும் நிற்க வச்சு, தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல், குழந்தைங்களெல்லாம் அடித்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே ஒரு கூட்டம் கூட்டுறாரு, அங்கே ஒரு கூட்டம் கூட்டுறாரு. எங்கே எலெக்ஷன் நிற்க போகிறாருன்னு தெரில. மலேசியாவில் எலெக்ஷனில் நின்னாருன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு இங்கே நிற்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து விஜயகாந்த் வந்து ஓட்டை பிரித்தார். அதுக்கப்புறம் கமலஹாசன், அதுக்கப்புறம் ரஜினி வராருன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கு அடி மேலே அடி தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் கூட்டம் புரிகிற கூட்டத்தை சேரும்போது புரியாத கூட்டம் கொண்டு வந்து உள்ளே நுழைச்சி காமெடி பண்ணி விட்டுறாங்க. மலேசியாவுக்கு டயத்துக்கு போக முடியும், கரூருக்கு டயத்துக்கு போக முடியாதா? இது ஒரு இது காழ்ப்புணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மையை காமிக்கலையா? இந்தியானா என்ன வேணாலும் பண்ணலாம், வெளிநாடுனா ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது அங்கே ரூல்லாம் இருக்குது, அதுக்கு ஒழுங்காக நடந்துக்கணும். இது எப்படி சாத்தியங்கிறதே தெரில. ஸோ இது 2 படமும் நம்ம பார்க்கணுமா? யோசிச்சுங்க. வீட்டில் பொங்கலை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம மட்டும் படுத்து தூங்கலாமே. எதுக்கு இது 2த்தையும் பார்த்து நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணி நம்ம மனசையும் கெடுத்துக்கிட்டு நம்மளுடைய தமிழ் தேசியத்தையும் இவங்க ஏமாற்ற போகிறாங்க. கடவுளை, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல கூட டிஎம்கேவுடைய பேர் கூட இல்லை பாருங்கள். முக்கியமான ஃபோட்டோஸ் இதெல்லாம் புரியுதுங்களா? எல்லாமே ஸ்கூல் ஃபோட்டோஸ் தான். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நடத்தின போராட்டம் இதெல்லாம். இங்கே நமக்கு இதெல்லாம் தேவையா? இதுவும் தேவையா? இந்த தனி மனித வழிபாடும் தேவையா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ சீமான் போகிறாப்புல ஒரு கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் எல்லோரும் தான் கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இவங்க பக்கத்துலலாம் போக முடியுதா நம்மளால்? இவங்களாம் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க? நமக்கு ஒருவேளை ஜெயிச்சாலும் பயம்தான் வருது. ஜெயிக்கிற மாதிரியே எல்லாரும் அங்கே போய் சேர்றாங்க, கூட்டணிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. பயம்தான், வேற என்ன? நான் தான் சொன்னேன்ல முதலே, பயங்கிறதுனால தான் இந்த ரிவ்யூ போடுறோம் அப்படின்னு. பார்த்துங்க, எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச 2 படத்தையும் பார்க்காம 2த்தையும் ஓரம் கட்டிட்டு தமிழ் தேசியம் வளரணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பொங்கல் ஒன்று சமைச்சு நல்லா சாப்பிட்டு நான் இருக்கிற ஏதாவது நிகழ்ச்சி போடுவாங்க டிவியில் பார்த்துட்டு முடிச்சுக்கலாமா அன்னைக்கு பொங்கலை, அந்த மாதத்தை, ஜனவரி மாதத்தை அப்படிங்கிறது மட்டும் யோசிங்க. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பயத்தை தான் இப்போ வெளிப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை.
பார்க்குற இவங்கெல்லாம் பார்த்தா நல்லது செய்கிற மாதிரியே இல்லையே, இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே, அவ்வளோ நல்லவங்களா இல்லையே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை கணக்கு. நன்றி, வணக்கம்.